நீங்க கடினமாய் போக வேண்டிய இடத்துல எப்படிதான் போகணும். நான் ரொம்ப சாஃப்ட், நான் அப்படியெல்லாம் பேச மாட்டேன், எனக்கு மூஞ்சி முறிச்சு பேச தெரியாது, எனக்கு அவாய்ட் பண்ண தெரியாது, எனக்கு அப்படி சொல்ல தெரியாது. இந்த மாதிரி கேரக்டர்ல நீங்க இருந்துட்டீங்கன்னா ஒரு நாள் நீங்க ரொம்ப சிக்கல்ல மாட்டுவீங்க. ஆண்டவருடைய பிள்ளையே, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக அதை எதிர்க்கக்கூடிய தைரியம் என்கிற ஒன்று கண்டிப்பாக வேண்டும். நீங்க அதுக்காக ஆசிட் தூக்கி வீச வேண்டாம், அதுக்காக கன்னத்துல அறைய வேண்டாம், போடா அப்படின்னு சொல்லிட்டு வர வேண்டாம். இந்த மாதிரி வைலண்டா நீங்க பயன்படுத்தணும் அப்படின்னு கிடையாது. இன்னைக்கு இருக்கிற உலகம் உங்களை எப்படி மோட்டிவேட் பண்ணுது அப்படின்னு சொன்னா, அந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை வரும்போது நீ என்ன பண்ணு, அந்த வைலண்டா நீ முயற்சி எடு. நீ அதான் நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எப்படி அடிக்கணும், எப்படி குத்தணும், அதுக்கெல்லாம் வீடியோ இருக்கு பாருங்களேன். அதான் ஒரு பையன் உங்களை அட்டாக் பண்ணால் நீங்கள் எப்படி குத்தணும், எப்படி அடிக்கணும், இதெல்லாம் ஒரு பாருங்க. நீங்க அடிக்க முடியுங்களா, நீங்க குத்த முடியுமா? அதெல்லாம் முட்டாளுங்கள் சொல்றது, அதெல்லாம் கேட்காதீங்க. அப்படியெல்லாம் யாரையுமே நம்ம கை நீட்ட முடியாது, யாரையுமே அடிச்சிட முடியாது. அது நாளைக்கு என்னவாகும்னா பகையா மாறிடும். பகையாய் மாறுறதும் இல்லை, நீங்க நிறைய நேரத்தில் சவால் விட்டுறக்கூடாது. ரொம்ப கவனமா இருங்க. நீங்க சில பிரச்சனைகள் உங்களுக்கு முன்பாக இருக்கும்போது நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க அழகா அதுல இருந்து தப்பிச்சு வரணுமே தவிர, அந்த இடத்துல முடிஞ்சா நீ என்ன அட்டாக் பண்ணி பாருப்பா, நீ முடிஞ்சா என்ன தொட்டு பாருடா, நீ முடிஞ்சா என்ன லவ் பண்ணி பாடுறா, நீ முடிஞ்சா என்ன கல்யாணம் பண்ணி பாடுறா அப்படின்னு சொன்னீங்கன்னா, சிலவன் செய்வனை வைக்கிறது கூட தயங்க மாட்டான். செய்வனை உங்களுக்கு பலிக்காது சொல்றேன். என்ன அப்படின்னு சொன்னா, அந்த மாதிரி ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா, அந்த வைலண்டா நீங்க யூஸ் பண்ண வேண்டாம். உடனே போய் என்ன பண்ணிடுறதுன்னா, அங்க இருக்கிற மேனேஜிங்கிட்ட சொல்லி அவனுடைய பேரை கெடுத்து அவனை அவமானப்படுத்தி, இந்த மாதிரி என்ன பார்த்துட்டான், இந்த மாதிரி என்ன பேசிட்டான், இந்த மாதிரி என்கிட்ட பேசிட்டான் அப்படின்னு சொல்லி இதுல இறங்கவே கூடாது. எப்பவுமே யுத்தம் நமக்கு மனிதனோட அல்ல, யுத்தம் நமக்கு ஆண்டவருடைய சமூகத்துல தான். கர்த்தர் சொல்கிறார், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல போயிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலா ஆண்டவரே அந்த காரியத்தை செய்யறதுக்கு வல்லவரா இருக்கிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? ஆனா நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபை தரணும். என்ன அப்படின்னு சொன்னா, இந்த காரியத்தை எனக்கு அவாய்ட் பண்ண தெரியாதுன்னு நான் நினைக்க கூடாது. ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் புறாக்களை போல கபடற்றவர்களா இருந்தாலும் பாம்புகளை போல வினா உள்ளவர்களா இருங்க. ஆனா நமக்கு புறாவை மாதிரி இருக்கிறதுக்கு மட்டும்தான் தெரியும், பாம்பு மாதிரி. ஆண்டவர் எங்க புறா இருப்பாருங்க, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இது வேதத்திலேயே ரெண்டு ஆங்கிள். புறா அப்படின்றது கசப்பே இல்லாதது. புறான்றது அதை எடுத்து நம்ம கையில வச்சாலே அவ்வளோ ஆசையா இருக்கும், அதை பார்த்தாலே ரொம்ப சாஃப்டா தெரியும். ஆனா பாம்பை அப்படியே கையில எடுத்து அப்படியே விளையாடுவீங்களா நீங்க? ஐயோ, பாம்பை பார்த்தா விட்டுருப்பா சாமி, ஆள விடுறான் ஓடும்ல. ஆனா ஆண்டவர் எங்க ஈக்குவல் பண்றாருன்னா, நீ ஒரு பக்கத்துல யாரு புறா, இன்னொரு பக்கத்துல ஒரு பக்கத்துல உன்னை எடுத்து எல்லாருமே உன்னை அவ்வளவு சாஃப்டா உன்னை யூஸ் பண்ற அளவுக்கு நீ இருக்கிற. ஆனா இன்னொரு பக்கத்துல நெருங்கவே முடியாத அக்கினி நெருப்பா நீ இருக்கிற. ஒரு காலுக்கு, ஒரு வாலிப தங்கச்சிக்கு என்ன பண்ண தெரியணும்னா, காயமே இல்லாம அவாய்ட் பண்றதுக்கு உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். எனக்கு முகம் முறிச்சு பேச தெரியாதுன்னு நீங்க நினைக்காதீங்க. சில இடத்துல என்ன நடந்தாலும் நீங்க என்னதான் சொல்லணும்னா, நோ அப்படின்ற வார்த்தையை நீங்க எப்படி சொல்லணும்னா, நீங்க தைரியமா சொல்லணும். நீங்க தைரியமா சொல்லணும், நான் வரமாட்டேன்ப்பா, எனக்கு இந்த மாதிரிலாம் ஃபோன் பண்ணாதீங்கப்பா, எங்க அப்பா ஃபோனை பாப்பாருப்பா. அதுக்கு ஒரு ஞானமான பேச்சு இருக்குது. எங்க அம்மா அப்பா டெய்லி என்னுடைய ஃபோனை செக் பண்ணிட்டு தான் இருப்பாங்க, அதனால நீங்க அனுப்புற SMS எல்லாத்தையுமே அவங்க பார்த்துட்டு தான் இருப்பாங்க. ஸோ அது நல்லா இருக்காது, வேண்டாம் அப்படின்னு. இல்லை, எங்க அப்பாட்ட எல்லாரும் போய் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்க அதை ஞானமா என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நீங்க ஆனா ஐயோ இவன் ரொம்ப சாப்பிட்டா இருக்கிறாரு, இல்லை இவர் ரொம்ப சாப்பிட்டா இருக்கிறாளே, நான் எப்படி இந்த பிள்ளைய போய் மத்தியானம் சோறு அவதானே கொடுத்தா அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. நமக்கு நிறைய பேருக்கு அப்படிதான். உங்களுக்கு பிறந்த நாளுக்கு யாராவது ஒருத்தர் ஒரு சின்ன கிளிப் வாங்கி கொடுத்தா போதும், அம்மா அந்த கிளிப்பை கொண்டு போய் பீரோவில் பூட்டி அப்படியே வச்சு, எனக்கு ஃப்ரெண்டு வாங்கி கொடுத்தது. அது யாரா இருக்கட்டும், நான் சொல்றேன், கேர்ளா இருந்தாலும் பாயா இருந்தாலும் அப்படி இல்லை. நீங்க என்ன பண்ணணும்னா, இதுல நீங்க மாட்டிடக்கூடாதுன்றதுக்காக சொல்றேன், சுதாகரிப்பா நீங்க இருக்கணும். அதனால அவங்க கிஃப்ட் எப்படி ஆரம்பிக்கணும்னா இப்படிதான், கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிக்கும். கடைசியில் எங்க நிற்கும் தெரியுமா?
ஒன்றுமே நீ பயப்படாத, உன் வீட்டில் ஃபோனை தானே பிடிங்கிட்டாங்க, நான் ஃபோனை வாங்கி தரேன் அப்படின்றது மாதிரி வந்து நின்று. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.